ஒரு இரவு முழுதும் கொடிய சிங்கங்களுடன் தங்கியிருந்தும் அந்த சம்பவத்தை சொல்ல உயிருடன் மீண்டு வந்த ஒருவரை பற்றிய கதை. ஆம், அவர்தான் தானியேல். ஆனாலும் இந்த கதை வெறும் சிங்கங்களின் பயங்கரத்தை பற்றியதல்ல. இது அசைக்க முடியாத நம்பிக்கை, தீராத தைரியம் மற்றும் ஆபத்தின் நடுவிலும் நம்மை கைவிடாத ஒரு தேவனை குறித்த வலிமையான சாட்சியின் சரித்திரமாகும். அப்படியானால் தானியேல் ஏன் அந்த இருண்ட குகைக்குள் தள்ளப்பட்டார்? பல நூற்றாண்டுகள் கடந்தும் அவரது வாழ்க்கை இன்றும் நமக்கு வழிகாட்டுவது எப்படி? இந்த சரித்திரத்தை கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள். இதுதான் தானியேலின் சரித்திரம். ஒரு இரவில் பெல்ஷாத்சார் தனது ஆயிரக்கணக்கான பிரபுக்களுடன் ஒரு மிக பிரமாண்டமான விருந்தை நடத்தினான். அங்கே மது அருந்தி களியாட்டம் போட்டுக் கொண்டிருந்த போது அவன் ஒரு எல்லை மீறிய தவறை செய்தான். அரசன் கட்டளையிட்டான், எருசலேம் ஆலயத்திலிருந்து கொள்ளையடித்து வந்த தங்க வெள்ளி கோப்பைகளை கொண்டு வாருங்கள். அவனும் அவனது விருந்தினர்களும் அந்த பரிசுத்தமான தேவனுடைய பாத்திரங்களில் மது அருந்தி விக்கிரகங்களை புகழ்ந்தார்கள். இஸ்ரவேலின் தேவனை தொழுது கொள்ள மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டிய அந்த தெய்வீக பாத்திரங்களை பெல்ஷாத்சார் தனது சிலைகளுக்காகவும் மதுவின் வெறிக்காகவும் பயன்படுத்தி கடவுளை நேரடியாக நிந்தித்தான். அவனும் அங்கிருந்த பிரபுக்களும் அவர்கள் திரும்ப முடியாத ஒரு கோட்டை தாண்டிவிட்டதை அறிந்திருக்கவில்லை. விருந்தினர்கள் அந்த பரிசுத்த பாத்திரங்களில் மது அருந்தி தங்கள் விக்கிரகங்களை புகழ்ந்து களிப்பின் உச்சத்தில் இருந்தபோது அங்கே எவருமே விளக்க முடியாத ஓர் திகில் நடந்தது. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு மனுஷனுடைய கை விரல்கள் தோன்றி ராஜாவின் அரண்மனை சுவரில் மர்மமான எழுத்துக்களை எழுதத் தொடங்கியது. அக்கணமே களிப்பும் சிரிப்பும் பயங்கரமான மௌனமாக மாறியது. அரசன் பெல்ஷாத்சாரின் முகம் வேறுபட்டது. அவனது கால்கள் பயத்தில் ஒன்றோடொன்று மோதிற்று. உடனடியாக அவன் தனது ஞானிகளையும் சூனியக்காரர்களையும் அழைத்து, இந்த எழுத்தை வாசிப்பவர் எவரோ அவருக்கு மாபெரும் வெகுமதிகள் உண்டு என்று கூவினான். ஆனால் அவர்கள் யாராலும் அந்த எழுத்தை